அன்பு போன் பண்ணி கேக்குறாங்க, அனு எங்க இருக்க நீ? அதுக்கு ராஜேஷ் சொல்றாரு, நான் இருக்கிறதா உங்க அண்ணி கிட்ட போன்ல சொல்லிராத அனு அப்படின்னு ராஜேஷ் சொல்றாரு. இன்னும் சொல்றாங்க, நான் காலேஜ்ல லைப்ரரியில இருக்கேன். ராஜேஷ் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலக்குறாரு அணுவுக்கு தெரியாம. அந்த கூல்ட்ரிங்க்ஸ அணுவுக்கு கொடுக்கறாரு. அன்பு அந்த காரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க ஆட்டோல. அன்பு கதிருக்கு போன் பண்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்காதீங்க, நான் சொல்ற இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வாங்க. அன்பு ஆட்டோல இருந்து இறங்குறாங்க. கதிருக்காண்டி வெயிட் பண்றாங்க. கதிரோட ஜீப்பு வருது, அதுல ஏறுறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்ச அணுவுக்கு மயக்கம் வருது கொஞ்சம் கொஞ்சமா. ராஜேஷ் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆளே இல்லாத இடத்துல அந்த காரை நிப்பாட்டுறாரு. அணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு ராஜேஷ். கதிரு அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அணுவை காப்பாத்துறாரு ராஜேஷ் கிட்ட இருந்து சண்டை போட்டு. அன்பு அணுவுக்கு மயக்கம் தெளிய வைக்கிறாங்க. அன்பு சொல்றாங்க, உங்க அண்ணன் சரியான நேரத்துக்கு வரலாட்டி உன் நிலைமை என்ன இருக்கும் அணு அப்படின்னு அணுவை பார்த்து கேக்குறாங்க அன்பு. அணு ராஜேஷ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு பொறுத்துக்க முடியாம ராஜேஷ் கன்னத்திலேயே 4 அறை விடுறாங்க. ராஜேஷ் மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே தப்பிச்சு ஓடுறாரு. அணுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அன்பு சொல்றாங்க, உங்க அண்ணங்கிட்ட எதுக்கு ஈகோ பாக்குற அணு? கதிர் சொல்றாரு, அணு உன்னை நான் எப்பயும் வெறுத்ததே இல்லம்மா அப்படின்னு சொல்றப்ப அணு கதிரை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க. நாளை சந்திப்போம்.